இவ்வளவு நாளா நம்ம ஒரு விஷயத்துல சிவபெருமான தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு தாரம் தலையில் வச்சு மறுதாரம் பக்கம் வச்ச சிவனே சிவனே சிவனே. இந்த பாடல்ல சிவபெருமானுடைய இன்னொரு தாரம், அதாவது கங்காதேவிய சிவபெருமானுடைய மனைவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பாடல்ல மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ் சினிமால இருக்கட்டும், ஜென்ரலா தமிழ்நாட்டில் இருக்கட்டும், சிவபெருமானுடைய இன்னொரு மனைவியா கங்காதேவிய நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தப்பான ஒரு புரிதலுங்க. அப்போ கங்காதேவி யார்? கங்காதேவி ஏன் சிவபெருமானுடைய தலைக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புராணம் படி ராமாயணத்துல ராமருடைய முன்னோரான பகிரதன் அவருடைய முன்னோர்களுடைய நற்கதிக்காக கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும்னு கடும் தவம் இருக்காரு. அந்த கங்கை பிரம்மலோகத்திலிருந்து பூமியில விழுந்தா பூமி பயங்கரமா சேதமடையும்ன்றதுனால சிவபெருமான் ஜடாமுடியில கங்கையை தாங்கினாரு. தாங்கி கங்கையோடைய வேகத்தை குறைச்சி பூமிக்கு கங்கையை அனுப்பினாருங்க. இதனாலதான் சிவபெருமானுடைய தலையில கங்காதேவி வந்தாங்க. இதை கருத்தில் கொண்டு நிறைய பேர் தப்பான புரிதலோட சிவபெருமானுடைய மனைவி கங்கா அப்படின்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அது இல்லைங்க. சரி, கங்கையோடைய கணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல சாந்தனு மகாராஜா அவரு தாங்க கங்கையோடைய கணவர். அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் கங்கை மைந்தர் பீஷ்மர். இது தெரியாம நம்ம இவ்வளவு நாள் சிவபெருமான ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தவறான புரிதல்ல இருந்து நிறைய பேர் தெளிவடைவாங்க.